6 வேளை சாப்பிடணும்னு வச்சுக்கிறதா, 7 வேளை சாப்பிடணும்னு வச்சுக்கிறதா? சரி, நான் ஏன் இதை கேட்டேன்னு சொன்னா, ஒரு வசனம் இருக்குது. யோபின் புத்தகம் படி. யோபின் புத்தகம் 23:12 வாக்கியம் படி. யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நான் காத்துக் கொள்கிறேன். 5 வேளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 வேளையாயிலும் பைபிள் எடுத்து படிக்கணும். 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா குறைந்தது 4 வேளையாயிலும் பைபிளை படிக்கணும். நிறைய உட்கார்ந்து மணிக்கணக்கில் படிக்க வேண்டாம். நான் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்கிறேன்னு கடமைக்கும் படிக்க வேண்டாம். 2 வசனத்தை உண்மையா படிங்க, அதன்படி வாழ ஒப்பு கொடுங்க. சில பேரு டைம் டேபிள் போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கு படிக்க வேண்டிய வேத பாடம் கடமைக்கு உட்கார்ந்து படிச்சு இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சது. 1 வருஷத்தில் நீங்கள் பைபிளை முடிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஏமாந்து போகாதீங்க. கர்த்தருடைய துதி எந்ததெல்லாம் இருக்கு, ரெடிமேட் புஸ்தகம் எல்லாம் சோம்பேறி ஆக்கிட்டு இருக்குது. வேத புஸ்தகத்தை கையில எடுத்து ஒவ்வொரு அதிகாரத்துல 2 வசனம் ஒரு நாளைக்கு 3 தரம் படிச்சீங்கன்னாவே அதை தியானம் செய்தாலே நீங்க பாக்கியவானா பாக்கியவதியா இருப்பீங்க. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய். ஆகாரத்துக்கு ஜெபிக்கிறதே இல்லை சில பேரு. அப்படியே ஜெபிச்சாலும் ஆத்திரம் தோத்திரம் ஆமேன் சாப்பிடுவாங்க. ஆத்திரம் பசிக்குது, ஆத்திரம் முன்னால வச்சிருக்கு, தோத்திரம் சில பேரு ஆகாரத்தை மூடிக்கிட்டு ஜெயிப்பாங்க. கண்ணு மூடி போய் யாராவது எடுத்துட்டா என்ன படுதுன்னு பயமுறுத்தல, அது மேல கைய வச்சுக்கிட்டு அப்படி ஜெயிப்பாங்க. அப்படி ஜெபிக்கிற மாதிரி இப்படி தலையாட்டம். சில ஹோட்டல்ல பார்த்திருக்கேன், கிறிஸ்தவங்க சாப்பிடும் போது ஜெபிக்கணுமே அதுக்காக கண்ணை அரக்கண்ணை மூடிக்கிட்டு அப்படி கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு ஜெபிப்பாங்க. ஹோட்டல்ல சாப்பிடும் போது ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். ஹோட்டல்ல சாப்பிடும் போது சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி, இதை பரிசுத்தப்படுத்தும். இங்க இருக்கிற சாப்பிட வர்றவங்களை சந்தியும், இந்த ஹோட்டல் முதலாளிய சந்தியும், இங்க பரிமாறுறவங்களை சந்தியும் சொல்லி சத்தமா ஜெபம் பண்ணீங்கன்னா சர்வர் பக்கத்துல நின்றுட்டு உங்களை பையாரம் பாக்குற மாதிரி பாத்துட்டு இருப்பான். முடிஞ்ச உடனே என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்பான். அவன் தானே கேட்டிருக்கான், சொல்ல ஆரம்பிச்சிருங்க. நல்லா ஊழியம் செய்யலாங்க. ஒரு நாள் அப்படிதான் ஜெபிச்சுட்டு கடைசியில பில் கட்டுறதுக்கு போனா அந்த முதலாளி எந்திரிச்சு கும்பிட்டு, சாமி நீங்க அடிக்கடி வந்து சாப்பிட்டு போங்க, காசே தர வேண்டாம். சத்தமா ஜெபிச்சா ஓஸ்டில சோறு கிடைக்குது, விடுவீங்களா? தேவனை மகிமைப்படுத்துங்க. ஐயா ஜெபம் சும்மா கடமைக்கு செய்யாதீங்க, உண்மையா செய்து பாருங்க. எத்தனை வல்லமை நிறைந்த தேவன் தெரியுமா? இந்த சத்தியம் இது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமாயது. தேன் இங்க கன்னியாகுமரியில தேன் ரொம்ப விசேஷம். என் மனைவி கூட சொன்னா, நாங்க 2 பேரும் டயபெட்டிஸ் தான், ஆனா எல்லா இனிப்பும் சாப்பிடுவோம். அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. சில பேர் டயபெட்டிஸ் வந்தோம்னா ஐயோ போச்சு, ஒண்ணும் போகாதுங்க. அளவுக்கு மீறி போனாதான் போகும். ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருங்க. 200 250 இருக்கலாம், மாம்பழ சீசன்ல 300 இருக்கலாம். எனக்கு இப்ப 300 இருக்குது. அதை பத்தி கவலையே படுறதில்லை. அது ஏன் நினைச்சுக்கிட்டு இருந்தா ஜாஸ்தியாகும் நினைக்காதீங்க. அப்போ தேன் ரொம்ப ஜாஸ்தி. இந்த பக்கத்துல வரும்போது ஒரு தேன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பா. சிலதெல்லாம் சில ஊருக்கு போனா அவளுக்கு தெரியும் என்னன்னு இருக்குன்னு சொல்லி. தேன் எப்படி சாப்பிடுவீங்க? ஒரு பாட்டில் தேன் இருக்குது, டக்குன்னு பாட்டில் அப்படி கையில் எடுப்பீங்க. எந்த கையில எடுப்பீங்க? வலது கையில் எடுப்பீங்க. எந்த கையில ஊத்துவீங்க? இந்த இடது கை என்ன செய்ய தெரியுமா? காலை நேரத்தில் ரொம்ப வேலை இருக்கு, அதான் ஊத்துவோம். எடுத்த உடனே வலது கையில் எடுத்து இப்படி ஊத்துவோம். ஊத்திட்டு அதை அப்படியே முழுகிடுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நக்கி நக்கி ஓரமெல்லாம் நக்கி ஒரு பொட்டு வர்ற வரைக்கும் நக்கிட்டு அதையே 2 இழுப்பு எடுத்துட்டு வெறுங்கைய வறக்கணும் தக்குவோம் பாருங்க. அதுதாங்க தேனை ருசிக்கிறது. அப்படி படிக்கணுமா பைபிள்? இது மதுரமான தேன். இயேசுவை அறிய வேண்டுமானால் நக்கி நக்கி அறையணுங்க. ஏனென்றால் வேதத்துக்குள்ள அத்தனை ரகசியம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. பவுல் சொல்கிறார், இந்த ரகசியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்க சொல்றாரு,
பிலிப்பியர் எபேசியர் 3ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு 11ஆம் வசனம், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், ஐயா, ஆதி காலத்திலே இது ரகசியமாக மறைக்கப்பட்டிருந்தது. யாருக்குள்ளே இது மறைக்கப்பட்டிருந்தது? வேதத்தில் வாசிக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம், ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாக தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். தமிழ் வேத புஸ்தகத்திலே ரகசியம் என்று இருக்கிறது. ஆங்கிலத்திலே the mystery which was hidden among the heathens. the mystery என்றால் மர்மம். ரகசியத்துக்கும் சீக்ரெட்டுக்கும் மிஸ்டரிக்கும் வித்தியாசம் இருக்கு. சீக்ரெட்னா என்னங்க? ரகசியம் என்ன? இந்த வேதத்தை நம்பினால் இந்த வேதம் உன்னை சுமக்கும், நீ அதை சுமந்தால் அது உன்னை சுமக்கும். டிஎல் மூடி ஒரு முறை சொன்னார், அவருடைய புத்தகத்தில் படிச்சேன், this book will keep me away from sin or sin will keep me away from this book. இந்த புத்தகம் என்னை பாவத்திலிருந்து விலக்கி வைக்கும் அல்லது பாவம் என்னை இந்த புத்தகத்திலிருந்து விலக்கி வைக்கும். ரெண்டுல ஒண்ணுதாங்க நடக்கும். ரெண்டு சேர்ந்து இருக்க முடியாது. இந்த வேத புத்தகம் உன் உள்ளத்திலே இருந்தால் பாவம் உன் பக்கத்திலே வராது, உன் பக்கத்துல படுக்காது. இந்த வேதம் இல்லைன்னா பாவம் உண்மையிலையும் படுத்திருக்கும், வாசப்படியிலும் படுத்திருக்கும். நீ பெட்டியில போகும்போது அது மேல உட்கார்ந்து இருக்கும். அதனாலதான் கணக்குது தெரியுமா? கொண்டு போய் நட்டு உள்ள புதைச்சி ஒரு சிலுவையை நட்டு வச்சாலும் அங்க உட்கார்ந்து இருக்கும். கடைசியில ஞாயிற்றுக்கிழமை உன்னை நேரம் அதை எடுத்து கூட்டிட்டு போ. வேத புஸ்தகத்தை நீ நேசித்தால் இயேசு உன்னை நேசிப்பார். இதை சுமந்தால் அவர் உன்னை சுமப்பார். இதை அறிந்து கொண்டால் அவர் உன்னை அறிந்து கொள்வார். நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நான் ஆதாயப்படுத்துவதற்கு அவரிடத்திலே அன்பை பெற வேண்டும். அவர் என்னை முந்தி நேசித்தாரே, நான் நேசிக்கலையே, அவர் தான் முந்தி என்னை நேசித்தார். ஆகினால யோவான் சொல்கிறார், அவர் என்னை முந்தி நேசித்தபடியினால் நான் அவரை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவரை நேசிக்க எப்படி நேசிப்பீங்க? வாசிக்க நேசம் பொங்குங்க. நேசம் பொங்கு. ஒரு வாலிபன் ஒரு பெண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதுறான். அத படிக்க ஆசை பொங்குது இல்லையா? அது மாதிரி தேவன் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் எனக்கு. இத படிக்க பொங்குது ஐயா. இத படிக்க புதுசு புதுசா படிச்சு பார்க்கதான் திருப்பி சிலதெல்லாம் மனப்பாடமா சொல்லுவாங்க. ஆனா கூட இத படிக்க தெவிட்ட மாட்டேங்குது. ஒரு புத்தகத்தை ஒரு முறை படிச்சா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அது ஆண்டவருடைய கிருபை. ஆனா இத மாத்திரம் படிக்க புதுசா தோண்ட வந்துகிட்டு இருக்குதுங்க. தொட்டு அனைத்து ஊரும் மணல் கேணி. இத தொட்டு தோண்டனா வந்துகிட்டே இருக்குதுங்க. ரகசியம் வந்துகிட்டே இருக்குது. இதற்காக இந்த ரகசியத்தை புறஜாதிகளுக்குள்ளே மறைந்து கிடந்த இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த தேவ கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அவரை ஆதாயப்படுத்திக் கொண்டால் அவருக்குள் சகல பரிபூரணமும் வாசமாயிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், அது மாத்திரம் அல்ல, அவரை ஆதாயப்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, அவருக்குள் இருக்கிறவன் என்று நான் காணப்பட வேண்டும். அவருக்குள் கிறிஸ்தவனாயிருப்பது சுலபம், ரொம்ப சுலபம். ஒரு சபையில போய் மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா நீங்க கிறிஸ்தவனா இருக்கலாம். வேதம் அப்படி சொல்லலையே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருப்பான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் ஒழிந்தன, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் புதிதாயின. அப்படி இருக்கா? அப்படி இருந்தா ரொம்ப நல்லது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாய் பழையவைகள் போகணும், கொஞ்சம் கொஞ்சமா புதுசா. நாளைக்கு ஒரு பேக்கெட் சிகரெட் ஊதுறேன், அடுத்த வாரத்திலிருந்து 9, அதுக்கு அடுத்த வாரம் 8, அதுக்கு அடுத்த வாரம் 7, அப்படியே கடைசியில அரை துண்டு பிடிது கச்சை விட்டுறேன்.
இந்த மாதிரி சொன்னவெல்லாம் இப்ப 3 பேக்கெட் ஊதிட்டு இருக்கு. பழையவைகள் ஒழிந்தன. ஐயா, நான் நிறைய குடிப்பேன், நிறைய புகைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த பந்தயம் கட்டி தோந்து போயிடுவாங்க. அவங்ககிட்ட சொன்ன நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு. உடனே விட்டாதரா, நரம்பெல்லாம் ஆடி போயிடணும். இந்த மாதிரி சொன்னவெல்லாம் இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். நரம்பெல்லாம் ஆடி போயிடும், நீ தடுமாறுவேன், நர்வஸ் ஷாக் வந்துடும் அப்படின்னு எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தன் பால்சி கை எப்படி உதறிக்கிட்டு இருக்கான். கர்த்தர் என்ன நல்லா தாங்க வச்சிருக்காரு. 71 வயசு ஆச்சு. ஆனா அந்த வயசை நான் நினைக்கிறதே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டு 37 வயசு தான் ஆச்சு. அந்த வயசு தான் நினைக்கிறேன். இளைஞருங்க, 37 வயசு இளைஞர். நல்ல பிரயாணம் பண்றேன், நல்ல சத்தம் போட்டு பிரசவம் பண்றேன், தெருக்களை போறேன், நடக்கிறேன், ஓடுறேன், சாடுறேன், எல்லாம் செய்வேன். ஆனா எதனால? எல்லாம் அந்த ஆண்டவன் கொடுத்த அருளுங்க. அவருக்குள்ள இருக்கிறேன் என்று நான் காணப்பட வேண்டிய வாஞ்சே. அவருக்குள் இருக்கிறதை மற்றவர்கள் காண வேண்டும். நானே சொல்லக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை மற்றவர்கள் காண வேண்டும். ஒரு முறை பஸ்ல பிரயாணம் பண்ணும்போது ஒரு சின்ன ஆம்பிளிஃபயர் வாங்கிட்டு போறேன். எந்த எலக்ட்ரானிக் திங்ஸ் ஆனாலும் அதுக்கு டிக்கெட் எடுக்கணும்னு ஒரு சட்டம் இருக்குது பஸ்ல. எலக்ட்ரானிக் திங்ஸுக்கு நமக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும். ஒரு சின்ன ஆம்பிளிஃபயர் சீட்டு கடையில வச்சிருந்தேன். டிக்கெட் போட்டுட்டு வந்தார் கண்டக்டர். நான் சொன்னேன், எனக்கு மெட்ராஸ்க்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. சரி, கொடுத்துட்டாரு. ஒரு சின்ன ஆம்பிளிஃபயர் வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு. அவரு எங்க என்னது அடியில இருந்து எடுத்து காமிச்சேன். சார், நீங்க இதுக்கு சார் இதெல்லாம் காட்டுறீங்க, அதை அப்படியே வச்சு போக வேண்டியதானே. இல்லப்பா, நீ டிக்கெட் போட்டுரு, அது சட்டம் இல்லையா? உடனே ஒரு கேள்வி கேட்டான், நீங்க கிறிஸ்தவரா சார்? இந்த ட்ரெஸ்ல யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு கிறிஸ்தவன். அவர் கேட்கறான், நீங்க கிறிஸ்தவங்களா? அப்ப அவனுக்கு என்ன அவனுடைய மனதில் என்ன இருக்குது? கிறிஸ்தவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள். ஒரு கடையில் ஒருத்தன் போனான், சாமான் வாங்கினான், 10 ரூபாய் கொடுத்தான். 2 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு 10 ரூபாய் கொடுத்தான். அந்த நேரம் இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட 50 ரூபாய் கொடுத்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருந்தார். இவன் நின்றுட்டே இருந்தார். எங்க நமக்கு சொல்ல கொடுங்க போலாம். அவர் 50 ரூபாய் உள்ள போட்டவர் இவருக்கு 48 ரூபாய் எண்ணி கொடுத்தார். இவர் ஜோசப் வாங்கிட்டாரு, கிறிஸ்தவராச்சே, வாங்கிட்டு கர்த்தாவே சொத்திரம். இன்னைக்கு பணமே நினைச்சிட்டு இருந்தேன். கர்த்தரா பார்த்து அவன் மூளையில வேற ஏதோ யோசனை கொடுத்து எனக்கு 40 ரூபாய் அதிகமாகிடுச்சு. கர்த்தருக்கு சொத்திரம். யோசித்து பாருங்க. சாட்சி சொல்லுவாங்க, நான் இன்றைக்கு கோயிலுக்கு சர்ச்சுக்கு வர வேண்டும் என்று வந்து கொண்டிருந்தேன். காணிக்கை போட காசு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ரயில்வே பிளாட்பாரத்துல இப்படியே தலைப்பணிஞ்சு வந்தேன். ஒரு 10 ரூபாய் கிடைச்சது. ஹல்லேலூயா. எவனோ போட்டுட்டு போனதை கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டாமா? அதை தூக்கிட்டு அல்லேலூயா சொல்லலாமா? அது சாட்சியா? இன்னொருத்தர் சொன்னாரு, நானும் என் மனைவியும் 2 பிள்ளைகளும் சைக்கிள வந்து கொண்டிருந்தோம். ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஏற்படுவது போல நிலைமை ஆகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் தான் எங்களை காப்பாற்று. வந்ததே தப்பியா? நீ 4 பேர் வந்தது தப்பாச்சே. இப்ப டபுள் ஸ்டாப் போலான்னு சொல்லியிருக்கிறான். நீ கூட 2 பேரை ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சாட்சி சொல்றீங்க, அது தப்பு இல்லையா? சில நேரத்தில் நம்ம இப்படிதான் சொல்றோம். சில சாதியை நம்ம யோசிக்க, நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கிறத காட்டுறது இல்லை. ட்ரெயின்ல டிக்கெட் வாங்க வந்தாரு. அவர் சொன்னாரு, டிடிஆர் கேட்கிறாரு, ஏங்க வாங்கல, ஃபைன் கட்டுங்க. அந்த டிடிஆர் ஜோசப் போட்டிருக்குது, டிடிஆர் ஜோசப். இவரு என் பேர் அந்தோனின்னாரு. என் பேர் அந்தோனிங்க. சரி, அதனால என்ன பணம் கட்டுனாரு. நீலாம் ஒரு கிறிஸ்தவனாயா? கேட்கிறா, நீலாம் ஒரு கிறிஸ்தவனா? எத்தனை இடத்துல நம்ம ஏமாத்துறோம். அதை ரொம்ப பெரிய வீரமா சொல்லிக்கிறோம் வெளியே. போலீஸ்கார் பார்த்தாரு, அப்ப கூட நான் அப்படியே சிக்னல் தாண்டி போயிட்டேன். தப்பாச்சே. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று மற்றவர்களால் காணப்பட வேண்டும். பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி இந்த உலக பிரகாரமான நீதி உடையவனாயிராமல் விசுவாசத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நீதியை தரித்துக் கொண்டவனாக. என்ன நீதி? பரிசுத்தவான்களின் நீதி. பரிசுத்தம் என்பது பிராக்டிக்கல் லைஃப்ல வரணும். துணியில வராது, வெள்ளை கலர்ல வராது, காவி நிறத்துல வராது, நகையை காட்டி பெட்டிக்குள்ள வச்சு தினம் எடுத்து பார்த்தாலும் வராது. சில சொல்லுவாங்க, நாங்க நகை போடுவது இல்லை. கல்யாண சமயத்துல நாங்க நகை போட மாட்டோம், அதுக்கு பதிலாக பணம் ரொக்கமா கொடுத்துறோம். 2 ஒண்ணுதாங்க, 2 ஒண்ணுதான். உன் கழுத்துல தொங்கினாலும் ஒண்ணுதான், நீ கரன்சியா கொடுத்தாலும் ஒண்ணுதான். அதுல வேற பெருமை. இதுல வேற டவுரி வாங்கி கொடுக்கும்போது பாச ஜெவமணி தசமா எடுத்துட்டு கொடுத்தோம். இதெல்லாம் கொஞ்சம் வருங்க. நம்ம கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோமா? கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அங்க பாட்டு பாடுவாங்க, நிச்சயதார்த்தம் நடக்கும்,
கௌரி பணத்தை தாம்பாளத்துல வச்சு ஆசை